என்னோட ஜீனி சித்துக்குமார். அவரை ஜீனின்னு ஏன் சொல்லுவோம்னா, ஒரு படத்துல என்னென்ன சுச்சுவேஷன் வருதோ அதுக்கு நாங்க எங்க இஷ்டத்துக்கு என்ன கேட்டாலுமே அதை வந்து அவர் கொடுத்துருவாரு அவரோட ஸ்டுடியோல இருந்து. லவ் யூ சோ மச். ஸோ ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ வரையுமே ரொம்ப ஜாலியா நமக்கு வேணுன்றத நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம மேல இருக்கவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அதுக்கடுத்து நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும். பிகாஸ் என்னோட அதான் இப்போ மாளவிகா சொன்ன மாதிரி இந்த உருகி உருகின்றது வந்து கிட்டத்தட்ட அட்ரஸ் மாதிரி ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஸோ அந்த சாங்கை கொடுத்ததுக்கு நன்றி. இந்த படத்துல ஜோடி பொருத்தம் பாட்டும் அதே மாதிரி எல்லாருக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அண்ட் இந்த படத்துல சித்துக்குமாருக்குன்னு ஒரு ஃபிளேவர் இருக்கும். இது வரைக்கும் அவர் பண்ண படங்கள் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் சரி, அவர் பண்ற பாடல்களுக்கும் ஒரு ஃபிளேவர் இருக்கும். இந்த படம் அந்த மாதிரி இருக்காது. கம்ப்ளீட்டா வேற ஒரு அட்டம், கம்ப்ளீட்டா ஒரு கமர்ஷியல் கலருக்குள்ளார சித்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ நம்மளுக்குள்ளார நிறைய ஏதோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சித்துவோட ஒர்க்குக்கு அவன் இன்னும் பெருசா போகணும் அப்படின்னு நம்ம பேசிட்டே இருக்கோம். ஸோ இப்போ அப்படி நீ பெருசாகிறது இந்த படத்துல இருந்தே ஆனினா அது பெரிய ஹாப்பியா இருக்கும் எனக்கு. ஏன்னா அவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல சித்துவோட ஒர்க் வந்து கம்ப்ளீட்டா வேற ஒன்னா ரொம்ப கமர்ஷியலா நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது.